விஜய் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் பல இடங்களுக்கு ஒரு விமானத்தில் பறந்துக்கிட்டே இருக்கிறார் இல்லையா. அவருக்கு அனுமதி சீக்கிரம் கிடச்சிருது. அவருக்கு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எங்கே வேணாலும் போகலாம். எல்லாமே அவர் நினைக்கிற மாதிரி நடக்குது இல்லையா. அதுக்காக ஒரு ஜெட் விமானம் வச்சுருக்கிறார் இல்லையா. அது அவருடைய சொந்த விமானம் என்பது இன்றைக்கு தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, கூடுதலான ஒரு செய்தி. இப்போ 2-3 நாட்களாக விஜயினுடைய ரசிகர்கள் சமூக ஊடகங்களில் ஒரு பெரிய செய்தியை ஒன்று போட்டுட்ருக்குறாங்க. என்ன அப்படின்னா, அங்கே பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் வீதம் விஜய் வழங்குவதாக அறிவித்திருந்தார் அல்லவா. முதல்ல என்னென்னா, எல்லா குடும்பத்தையும் தத்தெடுக்கப் போகிறார்கள் என்கிற ஒரு வதந்தியை பரப்ப விட்டார்கள். பிறகு 20 லட்சம் ரூபாய் வீதம் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொன்னார்கள். அப்படி சொன்னதிலேயும் ஒரு மிகப்பெரிய பொய் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. ஏறத்தாழ 4 குடும்பங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படவில்லை என்கிற செய்தியும் இப்போது வெளிவந்திருக்கிறது. சரி, இப்போது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன, இப்படிப்பட்ட சம்பவம் நடந்ததற்கு பிறகு விஜய்க்கும் விஜயினுடைய கட்சிக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் என்ன நிலைமை, திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் அதனுடைய அரசிற்கும் என்ன நிலைமை அப்படிங்கிற ஒரு கள நிலவரம் ஒன்று இருக்கிறது அல்லவா. அதை நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா 20 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னவங்க, காரியம் முடியட்டும் நாங்கள் களத்தில் இறங்குவோம்னு சொன்னவங்க, சம்பவம் நடந்து இவ்வளவு நாட்கள் ஆகிறது இல்லையா. ஆனால் அதில் ஒருவர் கூட, அதில் விஜய் கூட போக வேண்டாம், ஆனால் அதற்கு 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் கூட அந்த குடும்ப உறவினர்கள் ஒருவரை கூட சந்திக்காமல் இன்று வரையிலும் இருப்பது தமிழக மக்கள் மத்தியில் விஜய் மீதும் விஜயினுடைய கட்சியின் மீதும் மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் கண்கூடாக நாம் பார்க்கக்கூடிய உண்மை. இப்போது உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். விஜயை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய எக்ஸ் யார் அப்படிங்கிற விவாதம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் அந்த அரசிற்கும் நன்றாகவே தெரியும் விஜயை யார் இயக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது. இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு நமக்கு கண்கூடாக தெரிகிறது. நாம் கூட ஒரு பதிவில் சொல்லியிருந்தோம், ஒருத்தர் ஒரு விமானத்தில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணம் செய்ய வேண்டுமென்றால் அதற்கு எத்தகைய வழிமுறைகளை எல்லாம் பின்பற்ற வேண்டி இருக்கிறது. அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல இல்லையா. ஆனால் சர்வசாதாரணமாக ஒரு மனிதர் இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு திடுப்புன்னு தன்னுடைய இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறார் அப்படின்னா இதற்கு பின்னால் இருந்தது யார் அப்படிங்கிற கேள்வியை நாம் முன்வைத்திருந்தோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இந்த சம்பவத்திற்கு பிறகான விஜய்க்கும் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்திற்குமான செல்வாக்கு என்னவாக இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், விஜய் கட்சி ஆரம்பித்த உடனேயே திராவிட முன்னேற்ற